அது நீங்க ஒரு அத்தாத்தி அதிகாரி தானே, செக்லிஸ்ட் போட்டு ரீசன் கொடுத்துட்டு போங்க மேடம். ஏன் மேடம் ஓடுறீங்க? பப்ளிக் முட்டாள் நினைக்கிறீங்க மேடம். வாங்க மேடம், ஒழிச்சு ஓடுறாங்க, வீட்டு தரமா ஓடுறாங்க. ஏன் மேடம் ஓடுறீங்க? ஏன் மேடம் ஓடுறீங்க? காரணம் ஏன் மேடம் ஓடுறீங்க? பப்ளிக் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஏன் மேடம் ஓடுறீங்க? ஏன் ஓடுறீங்க? 100 பேரை காவல் எடுத்துட்டு ஏன் ஓடுறீங்க? பப்ளிக் ஏன் உரிமையில பேசுறீங்க? ஏன் உரிமையில பேசுறீங்க? ஏன் உரிமையில பேசுறீங்க? ஏன் உரிமையில பேசுறீங்க? அசிங்கமா ஏன் பேசுறீங்க? உரிமையில பேசுறீங்க. இவங்க எல்லாருமே சாட்சி. நான் எதுவுமே உரிமையில பேசல, பாத்துக்கோங்க. அவன் தான் பேசுறேன், உரிமையில பேசுறாங்க. அதாவது பாதையை வச்சு பிரிக்கிறோம். அது ஜியோ ஆர்டரே இருக்கு. இங்கே பாருங்க, அண்ணா இங்கே பாருங்க. ஓ அதை சரியான ரீசன் இல்லாமல் பல நாட்கள் நாளை வாங்க நாளை கழிச்சு வாங்கன்னு பல ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் 3 மாதமாக டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அதை நாங்கள் பதிவு பண்ண இங்கே வரும்போது அந்த அதிகாரி பாரு இங்கே பாருன்னு சொல்லிட்டு காரில் ஏறி ஆடிட்டர் இல்லாமல் இவங்க பாதிப்பு அதை சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பத்திரங்கள் பதிவுகளில் பெரிய சிரமமாக இருக்குது. மக்களை இட்டு அலக்கழிக்கிறார்கள் அதிகாரிகள். அதாவது பத்திரப்பதிவு போனால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி காலம் தாழ்த்துவதும், எனக்கு ஒரு பத்திரம் ஒரு 3 மாதமாக பதிச்சு தராமல், அதாவது பார்ட்டிஷன் லேட், அதாவது 20 சென்ட் 3 பேருக்கு பேரில் இருக்காத நாங்கள் எங்களுக்குள்ளே பாகம் வைக்கிறோம். அதையும் ஒரு 4 மாதமாக இட்டு டிலே பண்ணி கரெக்டான ரீசன் சொல்லாமல் நாளைக்கோ நாளை கழிச்சோ இன்றைக்கி அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண வந்தப்போ அதிகாரி மத்தியானம் சாப்பிட்டுட்டு வரேன்னு இறங்கி ஓட போகிறாங்க. ஒழிச்சு ஓடுற மாதிரி டெய்லி இதை போல் இட்டு அலக்கழிக்கிறாங்க. மக்களை ரொம்ப வேதனைக்குள்ளாக்குறாங்க. என்ன பண்ணுறீங்க? அதுக்காக சின்ன ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். அதாவது இதுக்கு அதிகாரிகள் வந்து மேல் அதிகாரிகள் வந்து இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து பதிவு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பர்லின் ரஞ்சித்குமார். பல ஆயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கா. பல இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. சட்டசபையிலையும் இதை பேசியிருந்தாங்க. தாரக கத்பட்டி எம்எல்ஏ சட்டசபையிலையும் பேசியிருந்தாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கையும் இன்னும் வரல.